ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நான் வந்து நிஃப்டி 50ல் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து பார்க்காம விட்டுருக்கிறேன். அதை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெண்ட் லைனோட கிளாசிஃபிகேஷன்ஸில் மொமெண்டம் ட்ராப்னு கொடுத்துருக்குறாங்க. மொமெண்டம் ட்ராப்னாக்க ஒரு அப் ட்ரெண்டுக்கு மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இதை நோட் பண்ணுது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் வேல்யூஷன் மாடரேட்டாக இருக்குது. மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் இது மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டை 1866 கொடுத்துருக்குறாங்க. டார்கெட்டை வந்து அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பை ஜோனில் தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.7 இருக்குது. ஸோ இப்போ இது அப்ரோப்ரியேட் லெவலோ இல்லாட்டி ஆப்டிமம் லெவலோ மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையானதுக்கு. கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இங்கே டேட்டா இல்லை, அதனால் கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற கருத்தை நம்ம வச்சுக்கலாம். ROCE 7.2 எடுக்கிறாங்க. இது வந்து பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாடரேட்டாவோ இல்லாட்டி ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ROE 14.1 இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 1.6 இருக்குது. தியரிட்டிக்கல் லெவலில் கட்டலும் கூட தான், ஆனால் பேங்க்கை தவிர்க்க முடியாது. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெபாசிட்டுமே அவங்களுக்கு லைபிலிட்டிங்கிறதுனால இந்த மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது டாலரன்ஸ் தான். பிஏ பொறுத்த வரைக்கும் 20.2 இருக்குது. ஸோ இப்போ இந்த பிஇ 20.2 அப்படிங்கிறது இப்போ போன வருஷத்துக்கான மார்ச் மாதத்தோட இபிஎஸோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இது க்ரோத் இருக்குது. இன்னும் ஒரு 5 க்ரோத் இருக்குன்னா அதுலேயே 5 க்ரோத் இருக்குது. இது ப்ரீவியஸ் இயர், அதாவது மார்ச் மாதம் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ண அந்த இபிஎஸ்க்கே 5 இருக்குது பேலன்ஸு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னாக்க 1 இயர் ஆனுவல் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து 97 இருக்குது. அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து 4% இதில் சர்ப்ரைஸ் வேறு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இது ஒரு 100ன்னு கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்க இந்த எஸ்டிமேட்டட் லெவல் ஆஃப் இபிஎஸ்க்கு இது வந்து 25ன்னு நம்ம கனெக்ட் பண்ணோம். அதில் ஆல்ரெடி எவ்வளவு ஏறி இருக்குது, இன்னும் எவ்வளவு கேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம். ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் 2.9 இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா இதுவே 5 போகுது. இதை நோக்கி இதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க 580 ரூபா இருக்குது. 580 ரூபாய்க்கு இன்னும் 2 டைம்ஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம கருதலாம். ஆனால் இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லலை. இப்போ கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 41 அனாலிசிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 37 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 4 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்கு 50%. அது எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் 19,000 இருக்குது. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 8% போன இயரை காட்டிலும் கம்மி தான். இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இது வந்து 8% கம்மி தான். போன தடவை 20,000 எடுத்திருக்கிறாங்க, இந்த தடவை 19,000 எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோம்னா கூடியிருக்கு. அப்படின்னாக்க ஆல்ரெடி லோன் கொடுத்துருக்கிறதுலையோ இன்வெஸ்ட் கொடுத்துருக்கிறதுலையோ இப்போ கூடியிருக்கு. சரி, இது 5,000ங்கிற ஃபிகரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், போன மார்ச்சில் வந்து -3,000 இருக்குது, இந்த இதில் +5,000 இருக்குது. அப்போ இந்த இதையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8,700 கோடி ரூபா கூடியிருக்கு அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஆனால் அந்த கழிச்சிட்டு பேலன்ஸ் வரக்கூடிய ஃபிகர் 5,000. இப்போ இங்கே வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் லோன் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஃபினான்சிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே, இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் மைனஸ் போயிருக்கு. போன தடவை ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியிலேருந்து +23,000 வந்திருக்கு. இந்த தடவை -3,900 வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க கூட கொடுத்துருப்பாங்க, இனிமேல் வர வேண்டியது இருக்கலாம். அது ஃபோர்த் கம்மிங் இயரில் அட்ஜஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த 24,000ல் இந்த 4,000 கழிச்சிட்டோம்னாக்க பாக்கி 20, இது போன தடவை காட்டிலும் 50% கம்மி. அப்படித்தான் இந்த நெட் கேஷ் ஃப்ளோ பார்க்கணும். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 8% போன தடவை காட்டிலும் கம்மியாக எடுத்திருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 39% நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கூடி இருக்குது. ரெவென்யூ 99% ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் கூடி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல செய்தி தான். இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்துருவோம். புக் வேல்யூ 597 இருக்குது. புக் வேல்யூ 597 இருக்குது. ஸோ இப்போ 597 கரண்ட் புக் வேல்யூ. இவங்களோடது டிடிஎம் புக் வேல்யூ 1,877 இருக்குது. இப்போ இவங்களுடைய என்பிஏ பார்த்தோம்னா 1.24 தான் இருக்குது. இது யூனிவர்சல் நாம்ஸான 3க்கு கீழேயே இருக்கிறதுங்கிறதுனால நல்லா இருக்குது. அதே சமயத்தில் நெட் என்பிஏ இல்லை, கிராஸ் என்பிஏ தான் இருக்குது. நெட் என்பிஏ எதுவுமே இல்லை. அப்போ இவங்களோட லோன் வந்து எதுவுமே ட்ரிபுனலுக்குள்ளே போகலை.
அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ஐஎம் வந்து 3.21% இருக்கு. ஸோ இப்போ இதுவுமே ஒரு நல்ல கேப் தான் இவங்களுக்கு. பாசிட்டிவ் கேப் தான். இதுவுமே நல்ல பாசிட்டிவ் கேப் தான். ஸோ இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இந்த மார்ச்சை வந்து போன மார்ச்சோட கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் கூடியிருக்கு. Q to Q பார்த்தோம்னா ரெவென்யூ கூடியிருக்கு, நெட் ப்ராஃபிட்டு கொஞ்சம் 400 கோடி ரூபா கூடியிருக்கு. ஸோ இப்போ இபிஎஸும் கூடியிருக்கு. இது வந்து இபிஎஸும் ஆட்டோமேட்டிக்காக கூடியிருது. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து எதுவும் இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் ஒரு 4% இறக்கி வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து டிஐஎஸ் அந்த 4% ஏற்றி கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த இபிஎஸ் டேட்டாலாம் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். நமக்கு வந்து 597 புக் வேல்யூ எடுத்துருக்கிறோம். ஃபேர் ப்ரைஸ் வந்து 1101 இருக்குது. இந்த 1101க்கு 1.5 1651. இப்போ வந்து கொஞ்சம் கூடவே போய்கிட்டு இருக்கு. இதை உடச்சி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக நம்ம என்ன செய்வோம், 1101க்கு 2.5 வந்து நம்ம மேலே லெவல்ஸை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 2752 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கோப் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்கோப் இருக்குன்னு தான் சொல்கிறோம். நம்ம இந்த வருஷமே ஏறுன்னு சொல்ல முடியாதுன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இபிஎஸோடைய பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ வேணாலும் எஸ்டிமேட் பண்ணலாம். இபிஎஸ்ல அவங்க சொதப்பிட்டாங்கன்னா எல்லாமே சொதப்ப ஆரம்பிச்சிடும், அடையாமல் போயிடும். அதனால ஒவ்வொரு குவார்ட்டரும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணணும், ரெவ்யூ பண்ணணும். இப்போ நம்ம 97 வந்து எஸ்டிமேஷன் போட்டோம், சர்ப்ரைஸையும் போட்டோம். இப்போ இந்த பிஇ லெவல் என்ன ஆகுதுன்னா அப்பவும் 17.54க்கு தான் அது மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. புரிதலில் கால்குலேஷனில் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 950 970 லோ வேல்யூலேருந்து இது 2792 இல்லாட்டி 2815 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கணக்கு. இப்போ இதில் என்னென்ன பேத்துலலாம் போகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ நேராக சார்ட்டில் பார்ப்போம். இந்த குவார்ட்டருக்குலாம் வந்து 1400 கடந்து போயிருச்சு அப்படிங்கிறது தான் இது. இப்போ 1486 88 அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இதெல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் போட்டோம். கரெக்டாக இவன் பாருங்கள், இந்த இடத்துல 1315 to 1415 இந்த ரேஞ்சில் வந்து அவன் அப்படியே திருப்பி ரிவர்ஸ் எடுத்து போய்கிட்டே இருக்கிறான். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறான்னாக்கா 1888 to 1986ங்கிறது ஃபஸ்ட்டு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இதுக்கப்புறம் அவன் இபிஎஸ்ஸை ஒழுங்காக எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அடுத்த லெவல் 2100லேருந்து 2332 வரைக்கும் இருக்குது. அதுக்கு இடையில நமக்கு இவ்வளவு ஸ்கோர் இருக்குது. இது ஆனால் ரேஞ்ச் வச்சுக்குவோம், எங்கே வேணாலும் திரும்பலாங்கிறது தான். 2332 உடைச்சானா 2571லேருந்து 2792, ஈவன் 2800 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஸ்கோராக நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு இதுலேயும் லெவல்ஸ்லேயும் அப்படித்தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்கோப் இருக்குது. இங்கேருந்தே நல்ல கேப் இருக்குது. இந்த தடவை இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சுனாக்க இவன் வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, நமக்கு இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு லெவல் 1888ன்னு வந்திருக்கு. இங்கே அனாலிசிஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 1866ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 20 ரூபா டிஃப்ரென்ஸில் இது வந்து அனாலிசிஸ்ட்டுக்கும் நமக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 30 ரூபா அந்த 20 ரூபா இருக்கும். ஏன்னா இங்கே 1371 வந்திருக்கு. நமக்கு வந்து 1315 இருந்துன்னா அந்த ஒரு 50 ரூபா 60 ரூபா ட்ரேடில் நமக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ எந்த லெவல் போகுதோ அதுக்கு 60 ரூபாயை நம்ம எந்த லெவலில் வச்சுருக்கிறோமோ அதில் 60 ரூபாய்க்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணுறது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நமக்கு இப்போ மேலே ஏறி இதை உடைச்சிட்டான், ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிட்டா 1750 உடைச்சிட்டான்னாக்க இது வந்து 1888 to 1986, 2100 to 2332. அநேகமாக இந்த இடத்தோட அது திரும்புமோன்னு பார்க்குறேன். இல்லை அதுக்கப்புறமா அவன் வந்து நல்லா எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க 571 to 2792 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து இதுக்கு முன்னாடி கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும், அது கொரோனா பீரியட்லேருந்து தான் இதோட சைக்கிள் ட்ரெண்டே மாறுது. கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா ஜூலை மாதம் ஒரு லோ செட் பண்ணுவான். அந்த லோவில் வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க செப்டம்பருக்குள்ளே அந்த லோவை அடைஞ்சிருவான். செப்டம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்சுக்குள்ளே அடைஞ்சிருவான்.
இப்படித்தான் இது வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. இந்த கொரோனா காலகட்டங்களுக்கு பிறகு இது கொஞ்சம் மாறிக்கிட்டே வந்திருக்கு. இனிமே இதோட ட்ரெண்ட் பிஹேவியரை நம்ம பார்க்கலாம். ஸோ எனிவே இது வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனியா தான் நமக்கு மனசுல படுது. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.